சரிகமபால க்யூட்டா ரோஜா பூ மாதிரியே இருக்க மோக்ஷிதா தான் கடந்த வாரங்களில் ரோஜா பூ ஆடி வந்தது அப்படிங்கிற சாங்ஸை செம்ம அட்டகாசமாக பாடினாங்க. அவங்களோட யுனிக்கான வாய்ஸில் பாட்டை கேட்க செம்மையாக இருந்துச்சு, பட்டாசாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். தெறிக்க விட்டுட்டாங்க. அரங்கத்தில் இருந்த அத்தனை பேரும் குட்டி பாப்பாவோட பர்ஃபார்மன்ஸை பார்த்து மிரண்டு போயிட்டாங்க. ஜட்ஜஸ் எல்லாரும் அவங்கவுங்களோட டீமில் சேர்த்துக்க ஸ்டேஜுக்கே ஓடி போகிறாங்க. கடைசியாக ஸ்வேதா மோகன் மேம் முதல்ல செலக்ட் பண்ணுறாங்க. மறுபடி ஃபென்டாஸ்டிக்கான பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறதுனால சரண் சாரும் ஆசையாக செலக்ட் பண்ணுறாரு. பட் ஆனால் கடைசியாக மோக்ஷிதா கிட்டேயே நீ எந்த டீமுக்கு போகிற அப்படின்னு கேட்குறாங்க. உடனே மோக்ஷிதா ஸ்வேதா மோகன் மேம் டீமுக்கு போகிறதா சொல்கிறாங்க. இதனால் உடனே சரண் சார் ரொம்ப சேட் ஆகிடுறாரு. இதெல்லாம் பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமா மோக்ஷிதா சரண் சார் சேட் ஆகிட்டாரு. அவரை கூல் பண்ணலாம் அப்படின்னு ஐ லவ் யூ சரண் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் என் செல்லம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமா சரண் சாரும் ஒரு வழியாக கூலாகி மோக்ஷிதாவை தூக்கி ஹக் பண்ணி சூப்பரான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்க. 9 வயசு ஆகுது உனக்கு, ஒண்டர்ஃபுல்லான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். நீ என்னோடய டீமில் இல்லை அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு சின்ன சேடாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே நேரம் செம்மையாக பாடு அப்படின்னு என்கரேஜ் பண்ணியிருக்காரு. சென்னையில் இருக்க எல்லாரும் குட்டி பாப்பா மோக்ஷிதாவுக்கு சப்போர்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருங்க. மோக்ஷிதாவோட பர்ஃபார்மன்ஸை பார்த்தீங்களா? நீங்கள் மோக்ஷிதாவுக்கு எவ்வளவு ஸ்கோர் கொடுப்பீங்க அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.